முக்கியமான ஒரு விஷயம் உனக்கு கேட்கணும். முக்கியமான விஷயமா? ஆமா. என்ன விஷயமா? உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? எனக்கு திருமணம் நடந்து விட்டதுமா. எத்தனை பசங்க இருக்காங்க? 2 பசங்க. 2 பேரா? ஆமா. வீட்டுக்காரர் யாரு? வீட்டுக்காரா? வீட்டுல இருக்காமா? மோகன் வேறா? சரி விடு. உனக்கு திருமணம் ஆகி விட்டுதா? திருமணம் ஆகிவிட்டதுமா. உன் வீட்டுக்காரர் எங்க இருக்காரு? ஐயோ தப்பட்டா அடிக்கிறவரா? சரி விடு நீ போ. இந்த வேலைக்கு நீ சரிப்பட்டு வர மாட்டே. ஏடி மல்லிகா, அம்மா உனக்கு திருமணம் ஆயிடுச்சா? எனக்கு திருமணமே ஆகவே இல்லம்மா. தப்பா சொல்லுங்க. திருமணம் ஆகி விவாகரத்து ஆகிவிட்டது. அதனால நீ மட்டும் கடைசி வரைக்கும் என் கூட இருக்கணும். அவன் கூட இருக்கிறமா. ஏன்னா திருமணத்தை வெறுத்தவர்கள் என் கூட இருக்கணும். அப்படியா? காலம் முழுவதும் நான் கன்னியாகவே இருக்க போகின்றேன். அவனே என்பதை விட நான் கண்ணா கோவிந்தா வைகுந்த வாசா நாராயணா அப்படி என்று அந்த கண்ணனையே வணங்க போகின்றேன். இந்த 2 பேருக்கு இங்க மேல கிடையாது. போடி போடி. செய்ய வேண்டும். இதுக்கு பெயர் என்ன? சாது சங்கம் புனேக்கல் மிஷம் சவுந்தரவள்ளி மடாலயம். 5 வயதிற்கு உட்பட்டவர் வரலாம், 60 வயதிற்கு மேற்பட்டவர் வரலாம். இடையில் யாராவது வந்தால் வரவே கூடாது. சிரச்சேதம் செய்து விடுவோம். முக்கியமா உங்க கேக்குறாரு. ஆமா இப்படி எல்லாம் பேசுறீங்க. சரி சரி பதில செய்யலாமா? ஆமா. மஞ்சள் முகம் உந்தன் தேவி முகம், மஞ்சள் முகம் உந்தன் தேவி முகம், வெள்ளை நீரம் உந்தன் திரு உள்ளம். பலங்களிலே பல நிறம் கண்டேன், அந்த மாலவன் வரும் அதில் கண்டேன். மலர்களிலே பல மனம் கண்டேன், அந்த மாலவன் வரும் அதில் கண்டேன். பிள்ளை விளையாட்டு அரியவட்டி அவன் போட்டு அவர்களிலே பல நிறம் கண்டேன், அந்த மாலவன் வரும் அது கண்டேன். மலர்களிலே பல மனம் கண்டேன், அந்த மாலவன் வரும் அது கண்டேன். நாராயணகிரி 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 கோவிந்தா, மல்லிகா. அம்மா பதிலை முடிவு விட்டது. உண்மைதான். சற்று அரிசியாக இருக்கின்றது. நான் முருகுகின்றேன். சர்வ ஜாக்கிரதையாக காவல் புரிகின்றேன். அம்மா உனக்கே தெரியும். 5 வயதிற்கு உள்பட்டவர் வரலாம், ஆமா. 60 வயதிற்கு மேற்பட்டவர் வரலாம். இடையில் யாராவது வந்தா சிரம் செய்து செய்யப்படும். சரியா? பழைய வெற்றி சொல்லு. ஆமா. கரை அருகிலே தோன்றுவார்
மட அழைத்து வந்து அடைந்து விட்டோம். இருந்தாலும் தாயா சாது சங்கம் குணக்கல்விசம் சவுந்தரவள்ளி மட ஆலயம் இதில் என்ன எழுதியிருக்கின்றது? 5 வயதுக்கு உட்பட்டவர் வரலாம், 60 வயதுக்கு மேற்பட்டவர் வரலாம், இடைப்பட்டவர் யாராவது வந்தால் சிரமே கரமே துண்டிக்கப்படும் என்று எழுதியிருக்கின்றது. இருந்தாலும் இந்த பெண்மணி யாரோ உறங்கிக் கொண்டிருக்கின்றார். சரி, அழைத்து பார்க்கலாம். அம்மா அம்மா, சரியா போச்சு. வர்றவங்க வரலாம், போறவங்க போகலாம், பாம்பு காணும் பாலம் மாதிரி பட்டு குழந்தை ஏற்றுமா? பாப்பா ஏந்துருமா, குழந்தை ஏந்துரு. மா எழுந்துருமா. யாரு ஐயோ ஆம்பளை, ஐயோ ஆம்பளை, ஐயோ சட்டுமான ஆம்பளை கிடையாது, சட்டுமான ஆம்பளை கிடையாது. சாது ஏமா நான் ஆம்பளை கிடையாதுமா, நானு ஆம்பளை கிடையாது. அப்ப நீ பட்டியா? ஐயோ பட்ட அபிஷ்டா, நான் ஆம்பளை கிடையாதுன்னு சொன்னேன்னா வேற கிடையாது. துணிது இருக்கிற பிரஷ் இங்க வாமா. நான் யார் தெரியுமா? யார் இல்லைங்க, நான் முனிவருமா. முடிவரா? ஆண்கள்லயும் சேர்த்து கிடையாது, பெண்கள்லயும் சேர்த்து கிடையாது. அப்ப எந்த செல்லமா இருக்கு? நான் யார் தெரியுமா? முற்றும் துறந்தவன். மண் ஆசை, பெண் ஆசை, பொருள் ஆசை, இதை 3ஐயும் அறவே வெறுத்தவன். அப்படியா? ஆமா, அதுக்காக 3 ஆசைக்கு எங்க போயிட்டு நினைக்க போறான். நினைப்பா. சரி, உங்களுக்கு இங்க என்ன வேலை? ஏதோ உங்க எஜமானியமா இருக்கின்றாள் இளவரசி. ஆமா, சதுரொலி அவங்களை நாம் பார்க்க வேண்டும். அதெல்லாம் பார்க்க முடியாது. என்ன வயசாகுது? எனக்கா? எனக்கு வயது என்பதே கிடையாதம்மா. ஒரு மனிதனா பிறந்தா வயசு இருக்கணும். ஆமா, நீங்க மனிதன் தானே? மனிதன் தான். அப்ப உங்களுக்கு வயசு என்னன்னு தெரியும். முனிவருமா நானு. இந்த 3 உலகம் எத்தனை உட்புணம், எத்தனை